அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே எதற்காக வந்திருக்கிறோம் என்று. இந்த சைடு பார்த்தா பெண்களுடைய முகம் பிரகாசமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தினமாம் இன்று பெண்கள் தினம். அதை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். அவர்கள் மட்டும்தான் கொண்டாட வேண்டுமா? இல்லை, இது ஆண்களும் சேர்ந்துதான் கொண்டாட வேண்டும். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கொண்டாடினால்தான் இந்த மகளிர் தினம் பூர்த்தி அடையும். இப்ப சப்ஜெக்ட் போனோம். கிட்டத்தட்ட 85 வருடங்களுக்கு முன்பாக எங்கள் குடும்பத்தில் என்னுடைய தகப்பனார் என் தமக்கையை காலேஜில் படிக்க வைத்தார்கள். என் தமக்கை BA ஹானர்ஸ் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தார்கள். அப்பொழுது அவங்க ஒரே ஒரு பெண் மாணவிதான், மற்ற எல்லோரும் மாணவர்கள். 65 வருடங்களுக்கு முன்பாக நான் மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்கும் பொழுது என்னுடன் படித்தது 6 மாணவிகள் தான். ஆனால் இன்று தலைகீழாக மாறிவிட்டது. பெண்கள் அதிகமாகவும் மாணவர்கள் கம்மியாகவும் இருக்கிறார்கள். மேலும் பெண்கள் வானில் பறக்கும் அளவிற்கும் எல்லா துறைகளிலும் உயர்ந்து நிற்கிறார்கள்.
இந்த தினம் எதற்காக கொண்டாடுகிறோம்? பெண்களின் சாதனைகளை போற்றுவதற்காகவும் அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டவும் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 8ஆம் தேதி நாம் உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறோம். இது WHO-ஆல் 1995 அங்கீகரிக்கப்பட்டு 1996 முதல் நாம் இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், பல துறைகளில் நமக்கு முன்னோடிகளால் இருந்த பல சாதனைகளை படைத்த அன்னை தெரசா, டாக்டர் முத்துலட்சுமி போன்ற பல பெண்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பெண்களுக்காக கல்வி கற்றுக் கொடுத்த பல பெண்களை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. பல நூறு பெண்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க பல இன்னல்களை கடந்து கற்றுக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட பெண்களில் நான் 2 பேரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று சாவித்திரிபாய் பூலே என்ற பெண். அவங்க இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை. அந்த பெண்மணி பூனேயில் பெண்களுக்காக முதல் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார்கள். அந்த பள்ளிக்கூடம் இவர்கள் வீட்டிலிருந்து 2 தெரு கடந்து போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்லும் பொழுது கையிலே ஒரு பையில் ஒரு சேலையையும் ரவுக்கையையும் ஒரு துண்டையும் எடுத்து போவார்களாம். சாதாரணமாக பள்ளிக்கு போகும்போது நம்ம டிஃபன் எடுத்து போவோம், இல்லை சாப்பாடு எடுத்து போவோம், இல்லை தண்ணீர் காப்பி பால் எடுத்துட்டு போவோம். ஆனால் அவங்க ஒரு சேலையையும் ரவுக்கையையும் துண்டை எடுத்துட்டு போவார்களாம். ஏனென்றால் அப்படி அவங்க அந்த 2 தெருக்களை கடந்து செல்லும் பொழுது அந்த தெருக்களில் உள்ள வீடுகளில் இருந்து பெண்கள் எங்கள் பிள்ளைகளை படிப்பு சொல்லிக் கொடுத்து நீ கெடுக்கின்றாய் என்று ஏக வசனத்தில் கெட்ட வார்த்தைகளால் திட்டி சாணியை கரைத்து அவர்கள் மேல் ஊட்டுவார்களாம். பள்ளிக்கு சென்ற பிறகு இந்த கரைப்பட்ட துணிகளை எல்லாம் களைந்து விட்டு மாற்றிவிட்டு இந்த எடுத்துக்கொண்ட அந்த சேலையை மாற்றி அவர்கள் பாடம் சொல்லி கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள். இதே தினமும் நடந்து கொண்டிருந்தது. அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. உறுதியுடன் தியாகம் செய்தார்கள். பெண்களுக்கு நீ என்னென்னாலும் பண்ணு, நான் படிப்பு சொல்லித்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட தியாக பெண்மணியும் உறுதியும் தான் இன்றைய பெண்கள் கடந்து வந்த கரடு முரடான நீண்ட பாதையின் ஆரம்பமாகும். இன்னொரு பெண்மணி சுவாமி விவேகானந்தர் இங்கிலாந்திலிருந்து இந்தியா திரும்பும் பொழுது விவேதிகா தேவி என்ற அயர்லாந்து பெண்ணை அழைத்து வந்தார். அந்த பெண்மணி விவேகானந்தரின் மானசீக புத்தரியும் மனைவியும் ஆகும். அப்படி அழைத்து வந்து அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, அவர் இட்ட கட்டளை, எங்கள் நாட்டில் உள்ள பெண்களுக்கு நீ பாடசாலைகள் அமைத்து கல்வி கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னார். அதன்படி அந்த பெண்மணி கல்கத்தாவிலே பாடசாலைகளை அமைத்து கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட தியாகம் செய்த பெண்களை நாம் இந்த தினத்திலே போற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு பெண்ணானவள் தன்னை உயர்த்திக் கொள்வது தன் சமூகத்தையும் தன் குடும்பத்தையும் உயர்த்துவதாகும். உங்களுக்கெல்லாம் தெரியும், எத்தனையோ ஏழை குடும்பங்கள், அதிலிருந்து படித்து வந்த பெண்கள், பெண்கள் இன்று அந்த குடும்பத்தை உயர்த்தி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே ஒரு பெண்ணானவள் தானும் தன்னை சார்ந்த சமூகத்தையும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்து பெருமைப்படுகிறவள் தான் பெருமைக்குரிய போற்றக்கூடிய புதுமை பெண்ணாவார். அப்படிப்பட்ட புதுமை பெண்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். நம்ம சுத்திய நிறைய இருக்கிறாங்க. இதே நாணி இல்லை. மதிப்பிற்குரிய நமது எம்டி
உமா மகேஸ்வரி அவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் நன்றாக வசதியாக எல்லா நலனும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணித்து இந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த தினத்துல வாழ்க்கையை தலைவணுங்கிறேன். ரெண்டாவதாக இங்க மதுரையில சிங்காநல்லூர் என்கிற இந்த கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ங்கிற இடத்துல சாந்தி சோசியல் சர்வீசஸ் ஒரு நிறுவனம் இருக்கு. அதுல வந்து சங்கீதா என்ற பெண் அவங்க அப்பாவுக்கு பிறகு சுப்பிரமணியன் அப்பாவுக்கு பிறகு அதை நல்லபடியாக ஏழைகளுக்காக ஆஸ்பத்திரியவும் கேண்டீனையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கேண்டீன்ல ஆஸ்பத்திரியில சர்வ் பண்ற எல்லா சர்வன்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேருக்கு ஃப்ரீ சாப்பாடு, காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு, காஃபி எல்லாம் ஃப்ரீ. இது போக மூத்த குடிமக்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, காலையில டிஃபன் ஃப்ரீ, காஃபி ஃப்ரீ. அது போக காலையில டிஃபன் 10 ரூபா தான், மதியம் 20 ரூபா வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரி 30 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்பெஷலிஸ்ட், எல்லா ஸ்பெஷலிஸ்ட் அங்க இருக்கிறாங்க. 30 ரூபா 10 நாளைக்கு அந்த 30 ரூபா தான். நீங்க எத்தனை நேரம் ரிவ்யூ போகலாம். அப்படிப்பட்ட பெண்ணை நான் வாழ்த்தி இருக்கிறேன். அப்படிப்பட்ட பெண்ணை நம்ம வாழ்த்தி இன்றைய தினம் அவர்களுக்கு நம்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி இங்கேயே நிறைய நம்மளை சுற்றி நிறைய பெண்மணிகள் இருக்கிறாங்க. நம்ம நாடாநாடிலேயே நம்ம எல்லாத்தையும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக நம்ம நாடாநாடி எம்எஸ் நாகியம்மா இருக்கிறாங்க. நாகியம்மா பாட்டு பாடுறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, எல்லாம் பண்ணி அவங்க வந்து நம்மளை எல்லாம் மகிழ்ச்சியா நலமுடன் வைத்திருக்கிறார்கள். அவங்கள நம்ம வாழ்த்தணும். தானும் ஆடி தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆட வைத்துக் கொண்டிருக்கின்ற வித்யா மேடம் அவர்களை நாம் இந்த நாட்டில் வாழ வேண்டும். அது மாதிரி பத்மநாபன் சார் அவர் பாட்டு பாடுறது மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற எல்லா பெண்களையும் பஜனைக்கு அவங்களை பழக்கி அவர்களை பாட வைத்து நம்மளை ஆன்மீக பாதையில் கூட்டி சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களை இந்த தினத்தில் வணங்குவோமா. சைலஜா என்ற மைத்திரி அம்மா அவங்க நிறைய கவிதைகள் எழுதி நாடகங்கள் எழுதி நம்மளை எல்லாம் நடிக்க வைத்து சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்களையும் வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, நம்ம என்ன சொன்னாலும் நமக்கெல்லாம் 24 மணி நேரம் ஆடிக்கிட்டு இருக்கிற நம்ம பிஆர்ஓ சந்தியா மேடம் நிச்சயம் அவங்களுக்கு நம்ம இன்னைக்கு வாழ்த்து சொல்லி ஆகணும். எனக்கு பார்க்கறதுக்கு இங்க இருக்கிற அவ்வளவு பெண்மணிகளுமே புதுமை பெண்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெண்மணிகளாக இருக்கிறாங்க. அந்த பின்னால உட்கார்ந்து இருக்கிற நம்ம மல்லிகாம்மா, பெரிய மல்லிகாம்மா பெரிய பெரிய புதுமை பெண். இப்படி பல பெருமைகளை கொண்ட இந்த தினத்திலே பெண்ணின் பெருமையை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. சொல்ல ஆரம்பித்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். மாதராய் பிறந்த மாதவம் செய்த வேண்டும் கவிமணி தேசிய விநாயகங்களை பெண்ணின் பெருமையை பற்றி அழகாக பாடினார்கள். நம்ம மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல மாதா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம அவ்வளவு பெருமையை சேர்த்துக்கிட்டு மாதா தான் ஃபர்ஸ்ட் நம்ம வணங்குறோம். அதே மாதிரி நம்ம சொந்த தேசம் என்ன சொல்லி அழைக்கிறோம்? தாய்நாடுன்னு சொல்லி அழைக்கிறோம். தாய்நாடு அது மாதிரி நிறைய பெருமைகள் எல்லா நதிகள் மலைகள் எல்லாம் பெண்களின் பெயர்கள் தான் இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சுட்டேன். இல்லைன்னா வித்யா மேடங்கிறது நீங்க முறைக்கிறாங்க. எனக்கு 3 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பெண்ணின் பெருமையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் காணாது.
பெண்மை வாழ்கவென்று, பெண்மையை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று பாரதி சொன்ன பொன்னான வரிகள் நிச்சயம் உயிர் பெறும் என்று கூறி என்னுடைய மனமார்ந்த பெண்ணின் தின, மகளிர் தின வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லாம் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்ண சொல்லியிருக்கா. ஒன்று வந்து ப்ளீஸ் எல்லாரும் உங்களோட மொபைல் ஃபோன்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லியிருக்கா. ரெண்டாவது கேப் விடாமல் உட்கார சொல்கிறா. ஸோ தட் பின்னால் வரவாளுக்கு அப்புறம் உட்கார்றதுக்கு இதுவாக இருக்கும். கொஞ்சம் கேப் இல்லாமல் ப்ளீஸ் எல்லாரும் கிட்ட கிட்ட வந்து உட்காந்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கா. அதனால ஹாலில் வந்து லைட் போட வேண்டாம் யாரும். அதுதான் ப்ளீஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட். நம்ம டான்சர்ஸ், நாட்டிய தாரகைகள்லாம் இருக்காரு. ஒவ்வொரு நிகழ்ச்சியில நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத தேசத்தோட ஒவ்வொரு ஸ்டேட்டோட டான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் பிளான் பண்ணி கொடுக்குறா. குஜராத்தோட கர்பா, பாங்க்ரா பஞ்சாப்லேருந்து, அப்புறம் வந்து தமிழ்நாட்டோட பரதம், கேரளாவோட கைகொட்டி களி, இப்படி ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் பார்த்து 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 அவள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோடதும் பண்ணுறா. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இப்போ மகாராஷ்டிராவோட லசிம் டான்ஸை பார்க்க போகிறோம். அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தொப்பு கரணம் போடவா அப்படின்னு என்னடான்னு யோசிக்காதீங்கோ. மகாராஷ்டிரானாலே அவளுக்கு கணேஷ்ஜி, கணபதி அதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. சரி, இப்போ அவள் ஒரு ப்ரேயர் டான்ஸ் கணேஷா மேலே இப்போ பாட போகிறான், வந்து ஆட போகிறான். ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். Deva Shri Ganesha Deva
இதில் ஒரு என்ன ஒரு இது தெரியுமா, அதில் வந்து அத்தனை ப்ராப்ஸும் இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸால் கிரியேட் பண்ணது, எதுவுமே ரெண்ட் பண்ணலை. That actually really appreciated. Give them a very big hand. Really. And the drumலேருந்து அந்த ஊதுற அந்த இதுலேருந்து everything, அந்த flag, everything hand stitched and hand created by the residents here. இப்போ அடுத்து we are going to be felicitating 5 women, inspiring women of Nana Nani phase 4 அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இதில் முதல்ல ஜெயலக்ஷ்மி நாராயண சுவாமி மாமி ஃப்ரம் டி பிளாக். மாமியை எல்லாருக்குமே நாராயணியம் மாமின்னு சொன்னால் நல்லாவே தெரியும். இட்ஸ் a great experience learning from her. முதல்ல ஸ்லோகம் சொல்லி அதுக்கு அர்த்தம் பதமெல்லாம் பிரித்து சொல்லி கொடுத்து ரொம்ப சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் போர்டில் வந்து படமெல்லாம் வரைஞ்சி பண்ணி காமிச்சு அது அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையாக சொல்லி தருவா. இந்த ஸ்லோகம் மாதிரியே அதே அர்த்தம் வேற எந்த இதிலலாம் வருது, இது சௌந்தரிய லஹரியில் வருது, சிவானந்த லஹரியில் வருதுன்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லி அதை பற்றி அவ்வளோ அருமையாக கிளாஸ் எடுப்பா. அங்கேயே ஒவ்வொருத்தரையும் சொல்ல வச்சு அவளுடைய கரெக்ஷனையும் அங்கேயே பண்ணி நமக்கு சரியாக சொல்லி கொடுக்க வைக்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான். இப்போ சௌந்தரிய லஹரி, சிவானந்த லஹரி, நாராயணியம் எல்லாம் டைப்பில் சொல்லித்தரா. உடல் நலம் ஒத்துழைக்கலைனாலும் வீட்டில் இருந்தபடியே இத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுக்குற. ஷி இஸ் ட்ரூலி எ கிரேட் இன்ஸ்பிரேஷன். We will now be presenting the gift to Mami. We are proud to be felicitating Jayalakshmi Narayana Swami Mami. Felicitate பண்ண போறது வசந்தி சம்பத்குமார். உபகாரம் செய்யறதுன்னா இவர் அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி. யாருக்காவது ஒரு உடல்நலம் சரியில்லைன்னா அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு போய் கொடுக்கறது, ஆஸ்பத்திரியில இருந்தா அவளுக்கு துணையா இருந்து எல்லா உதவியும் செய்யறது அப்படின்னு பிறர் நலன்லயே அவ்வளோ அக்கறை கொண்டு உதவுற இவரோட தங்கமான இந்த மனசுதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருக்கு. அவளை ஆனர் பண்றதுல வெரி வெரி ஹாப்பி. She is truly a great inspiration to all of us. எவ்வளோ ஃபேன்ஸ் அவளுக்கு. அடுத்தது சங்கரி சுப்பிரமணியம். வி கேர்னு இங்க ஒரு குழு அமைச்சோம். ஆனா இவர் வந்து ஐ கேர் அப்படின்னு தனியா செயல்படுறவர். யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் முதல்ல அந்த பொருள் நம்ம சங்கரி தான். யாராவது தனியா இருந்தா அவளோட கூட போய் உட்காந்து அவளுக்கு பேசி அவளோட தனிமையை கொண்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவளுடைய உடம்பு முடியலன்னா போய் அவளுடைய ஸ்டே பண்றது, இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் தயங்காம உதவுற அந்த குணம் தான் இன்னைக்கு அவரை கௌரவிக்கிறதுக்கு நம்மளை தூண்டி இருக்கு. அடுத்து லக்ஷ்மி கோபாலகிருஷ்ணன். நாமகிரி அவர்கள் கைவேலை நிபுணர். நாம தேவையில்லைன்னு தூக்கி போடுற பல பொருட்களை அவர் அப்படியே கலையில
ஆஃபீஸில் இருந்துட்டு வேலை பார்க்குற இவரை ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து பெருமைப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதான் அவர் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பத்மா அவர்கள் வில்லா 15லேருந்து மேடம் வந்து இங்கே சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்கும்போது ஒரு 2 years இங்கே அவர்கிட்ட சான்ஸ்கிரிட் ஆரம்ப நிலையிலேருந்து கற்றுண்டா. அதுக்கப்புறம் ஷி வெண்ட் அண்ட் பி ட்ரைனிங் ஃபார் டீச்சிங் பீப்புள். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியிலேருந்து ஷி ஹஸ் டன் ஹர் MA in Sanskrit. Now she is taking online Sanskrit classes and guiding a lot of people here also. நம்ம கணபதி மாமா கிட்ட கூட she has learned online classes. The world's first female amputee to scale all the mountain tops. As well as a 7-time Indian volleyball player, a husband who took on the responsibility of my family. I have a brother too. My early education was in the same town that I grew up in. After I did my master's in sociology, I also studied law. Me and my entire family, we had a deep interest in sports, so I thoroughly enjoyed playing volleyball and football right from my childhood days. I worked hard, and because of my commitment and talent, I became a volleyball player at the national level. This made my brother-in-law suggest that I join the CISF, and so I decided to do the same. In April 2011, I was supposed to go to Delhi for the qualifying test for CISF, and so I decided to take the Padmavati Express that goes from Lucknow to Delhi. After I got onto the train, in a short while, a few hooligans got into my compartment. They started harassing and attacking the passengers. Many who in fright handed over their valuables. When I was attacked, I outright refused to let go of my gold chain. This made those savages furious and they mercilessly threw me out of the running train. I fell on the next track, and to my bad luck, there was another train coming onwards, right towards me. I lost consciousness when the train hit me. When I did come to my senses, I realized that I was unable to sit up. I kept crying out for help, but because it was night time, nobody heard me. Not one of the 40-odd trains that passed by stopped to assist either. To my horror, I saw rats trying to chew on the mangled part of my leg. All I could do was to hold on to dear life, trying not to lose faith. When the sun came out, I felt a renewed sense of hope despite having lost so much of blood. Thankfully, I was seen by a few villagers who quickly took me to a hospital in a village near Bareilly. Unfortunately, again, it lacked in advanced facilities needed to treat a patient like me. Hence, the doctors initially refused to treat me. I had no other choice but to insist that they carry on with the amputation of my leg without registering anesthesia. Soon enough, the news about me spread around quickly since I was a national level player. I received all the needed attention and was shifted to better hospitals and finally to AIIMS in Delhi. After almost a month of being hospitalized, I got better and my health improved. Once again, unfortunately for me, I came to know that a lot of fake narratives about me were being peddled by the media. One was that I tried to commit suicide, and another was that I was traveling ticketless, and on being caught by the TC, I jumped off the train. Though it was painful, I decided to ignore this negativity and focus on going forward in life. I realized that playing volleyball was now out of the question. But my heart longed to do something phenomenal and awe-inspiring. That's when I thought of climbing the Mount Everest. If I was able to do this, it would be my answer to all those naysayers who thought that I could do nothing in life henceforth. I became determined to climb Everest.
The doctors who were treating me thought that I wasn't mentally well now. The more they said no, it only further hardened my resolve to turn my dream into a reality. As soon as I got discharged, the first thing I did was to go and meet Srimati Bachchendri Palji, India's first female mountaineer. Initially, on seeing my condition, she refused to train me. I was determined not to give up pursuing her, and eventually, Bachchendri Palji gave in to my request. She agreed to give me the needed training to become a mountaineer. I guess she was surprised by my grit because she remarked that despite me being in such a terrible, almost impossible to believe in situation, that I had the will to do something so challenging that itself was as good as winning half the battle. Now all that remained was for me to physically show the rest of the world that I really meant business, and throughout it all, my family supported me unconditionally. Under Bachchendri Palji's guidance, I did intense practice for almost 1.5 years. There were still a few hurdles that I had to face along the way. To make things worse, no sponsor was coming forward offering any sponsorship since I was a handicapped amputee. Eventually, Tata Steel showed faith in my ability and decided to sponsor me. After I reached the base camp of the Everest, there was another setback. The non-availability of a Sherpa, the local guide. After several attempts, I finally was able to convince a Sherpa to become my guide for this climb. The day that I had longed for had finally come, when my dream would soon become a reality. Generally, those who are out to scale the Everest have 5 steps or halts before they reach the summit. Of my team, I was the first to reach the 3rd halt and was way ahead compared to many other members. Many a time, quite a few climbers lose their will to go beyond this point and instead return to the base camp. Luckily for me, despite all odds, I was able to reach the 4th halt. The climb between the 4th halt and the summit is called the dead zone by many, since almost 200 climbers have lost their lives here. So, many climbers prefer to attempt this climb at night. Though I was shocked at seeing all these bodies, I remained undeterred. Going forward, I thought, all these brave mountaineers must have had the same goal as me. They died trying to reach their goal. Now, it's up to me to live for them as well and attain it. All these thoughts made me even more determined to come true, and I was happiest. This is what I wanted to convey to the world, to motivate everyone to have a definite purpose in life. I had successfully achieved what I had set out for. There was a time when I used to get irritated when people called me mad about my goals or obsessed about my purpose. Now I understand the importance of being obsessed with my goals. So such terms stop upsetting me. On the contrary, I feel happy and proud for achieving something that looked impossible to others. I totally understand the importance of being steadfast and true to one's word, of being committed to one's goals, because once a person has committed himself or herself to a specific purpose in life, then he or she becomes unstoppable. After climbing Mount Everest, I was blessed to climb other peaks like Mount Kilimanjaro of Africa, Mount Elbrus of Europe, Mount Kosciuszko of Australia, Mount Aconcagua of South America, Mount Denali of North America, and Mount Vinson of Antarctica. In 2015, I was awarded the Padma Shri as well as the Tenzing Norgay National Adventure Awards. I received the First Lady Award in 2016, and in the later years, the Malala Award, the Yash Bharati Award, and the Rani Lakshmibai Award. Thank you so much. அப்படியே மலப்பா இருக்கு இல்லையா பார்த்தாக்கா. இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி வச்சுட்டு she has conquered 7 summits இத்தனை கான்டினென்ட்ஸ்லன்னா she is truly an inspiration for all of us. Women's Dayக்கு perfect movie. இப்போ யூஎஸ்லேருந்து ஸ்ரீவித்யா வந்திருந்தா இல்லையா, அவள் இப்போ ஒரு பாட்டு பாட போறா.
கொடுத்த ஸ்ரீவித்யாவுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ C204 இருக்கிற திரு சம்பத்குமார் அவர்கள் ஒரு கவிதையை படிக்க போகிறார். I just wrote it. Somehow they are able to squeeze it in this time. Thanks to Vidya. Just a small few words about our ladies. தமிழில் ஒரு 4 வார்த்தை. அங்கென்றும் இங்கென்றும் என பரிமளித்தவர்கள் அன்று இவர்கள். அங்கென்றும் இங்கென்றும் என பரிமளித்தவர்கள் அன்று இவர்கள். அங்கும் இங்கும் எங்கும் பிரயாசிக்கிறார்கள் இன்று இவர்கள். அங்கும் இங்கும் எங்கும் பிரயாசிக்கிறார்கள் இன்று இவர்கள். சமையலறை ராணி என்று பெயர் அன்று. சமையலறை ராணி என்ற பெயர் அன்று. எங்கெங்கும் முடிசூடா ராணி இவர்கள் இன்று. எங்கெங்கும் முடிசூடா ராணி இவர்கள் இன்று. வீட்டிலும் இவர்கள், வெளியிலும் இவர்கள், பதவியிலும் இவர்கள். வீட்டிலும் இவர்கள், வெளியிலும் இவர்கள், பதவியிலும் இவர்கள். அமைதியோடு அன்பும் சேர்ந்ததால் சிறக்கிறார்களையா இவர்கள். அமைதியோடு அன்பும் சேர்ந்ததால் சிறக்கிறார்களையா இவர்கள். நிறுவனங்களின் மேலாளர்கள் ஆண்களே என்றது அப்போது. நிறுவனங்களின் மேலாளர் ஆண்களே என்றது அந்த காலம் அப்போது. யார் சொன்னார்கள் நாங்கள் இருக்கிறோம் என்கிறார்கள் இப்போது. யார் சொன்னார்கள் நாங்கள் இருக்கிறோம் என்கிறார்கள் இப்போது. பாரதி சொன்ன புதுமை பெண்கள் கண்ணெட்டும் வரை இங்கு. பாரதி சொன்ன புதுமை பெண்கள் கண்ணெட்டும் வரை இங்கு. அடே அப்பா என்று வைக்க வைக்கிறார்கள் என்றும். அடே அப்பா என்று வைக்க வைக்கிறார்கள் என்றும். எங்கெங்க சொல்றீங்க? ஒரு எக்ஸாம்பிள் பண்ண இல்லையா? இந்தியா முதல் பெண்மணியாக ஒரு பெண் பிரசிடென்ட். நாட்டின் நிதி அமைச்சராக ஒரு பெண். தெரியும் யாரும் உங்களுக்கு? அமேதி நகரில் ஜெயிக்க ஒரு பெண். பாலிடிக்ஸ். அமேதி நகரில் ஜெயிக்க ஒரு பெண். அனன்யா நானா நாணியில் ஆட்சி நடத்த ஒரு பெண். ஆரகாலம் வரல. அனன்யா நானா நாணியில் ஆட்சி நடத்த ஒரு பெண். அதனால் நானா நாணி பதவிகளில் எங்கும் பெண் பெண் பெண். அனன்யா நானா நாணியில் ஆட்சி நடத்த ஒரு பெண். அதனால் நானா நாணி பதவிகளில் எங்கும் பெண் பெண் பெண். இங்கே இன்று ஒரு நிகழ்ச்சி நடத்த முன்னின்று நிற்பதும் ஒரு பெண். இதே காரணம். இங்கே நின்று நிகழ்ச்சி நடத்த முன்வந்து நிற்பதும் ஒரு பெண். குடும்ப பாசத்தை சுட்டி காட்டுவது ஒரு பெண். குடும்ப பாசத்தை சுட்டி காட்டுவது ஒரு பெண். பெண்ணில்லா வாழ்க்கை மனிதனுக்கு வெறும் மண். பெண்ணில்லா வாழ்க்கை மனிதனுக்கு வெறும் மண். இதை சுட்டிக்காட்ட கொடுத்தான் வாடி தன்னுடனே சிவன். இதை சுட்டிக்காட்ட கொடுத்தான் வாடி தன்னுடனே சிவன். அழகியிடம் பேசுதான் என் வாசலிலே 4 வணக்கம் தெய்வம் ஒரு பெண். அழகியிடம் பேசுதான் என் வாசலிலே நாம் வணங்கும் தெய்வம் ஒரு பெண். இளவயதில் கணவனோடு குழந்தைகளை காப்பவள் பெண். இல்லையா? இளவயதில் கணவனோடு குழந்தைகளை காப்பவள் பெண். வயதான நிலையில் கணவனையை குழந்தையாக காப்பவளும் பெண். வயதான நிலையில் கணவனையை குழந்தையாக காப்பவளும் பெண். எத்தனை பேரை பார்க்குறாங்க? என்ன ஒரு அஃபெக்ஷன். உடம்பு சரியாத ஆண்களை பிடிச்சிக்கிற லேடிஸ். கிரேட். ஆண்களே, இங்க இருக்கும் ஆண்களே, ஆமாம் என்று சொல்லி தலை அசைப்பே கண். இல்லையெனில் வீடு திரும்ப அடிபட்டு உடலில் ஒரு கைத்தடுக்கும். இளம் வயதில் பெண்ணுக்கு முகம் அழகு. இளம் வயதில் பெண்ணுக்கு முகம் அழகு. முதிர்ந்தால் அவளுக்கு குணம் அழகு. முதிர்ந்தால் அவளுக்கு குணம் அழகு. தாய்மையின் பெருமை அவளுக்கு ஒரு பேரழகு. தாய்மையின் பெருமை அவளுக்கு பேரழகு. கண்ணில் நீர் வருவதையா கண்டால் அவள் தாக அழகு. கண்டால் கண்ணில் நீர் வருவதையா அவள் தாக அழகு. எங்கும் பெண் 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 என்றதால் போற்ற ஒரு நாள் வேண்டும் என்பதால்
தேர்ந்தெடுத்தோம் இன்று இந்த நாள். அவள் குறைபாடு சில வார்த்தை நான் சொல்ல வந்ததால் கையெட்டி ஆரவாரம் செய்வீரே. ஓம் லட்சுமி தாயாரே, அவளின் நாயகன் நாராயண, ஓ நமோ நாராயண என்று சொல்லி முடிப்பேனே. நன்றி. இப்போ நான் அப்பயே சொன்னேன் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டோட டான்ஸும் பண்றாங்க. இப்போ அஸ்ஸாம் மாநிலத்தோட டான்ஸ் வருது. அஸ்ஸாம்னாலே நமக்கு டீ, மழை இதெல்லாம் தான் நினைவு வரும். மழை வருது குடை கொண்டு வான்னு தான் பாடணும். ஏன்னா இப்போ அந்த மாநிலத்தோட மீனவர்கள்லாம் வந்து இப்போ ஒரு ரெயின் டான்ஸ் ஆட போறான். வாங்க நாமும் அந்த மழையில வந்து நனையலாம்.
எல்லாம் each one very famous in their own field. Awarded வந்து we are going to see about them now. First one is Padma Subramaniam. இவரை தெரியாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். She is such a famous Indian classical dancer, Bharatanatyam exponent, Padma Bhushan, Padma Vibhushan, Sangeet Nataka Academy Award for dance வாங்கினவா. இப்படி இவர் வாங்காத அவார்டே இல்லை. She is a research scholar, choreographer, teacher, an Indologist and an author. Many films and documentaries have been made in her honor by countries like Japan, Australia and Russia. We are very proud to have such an esteemed personality in our country. இது என்னது இப்போதான் ஸ்டேஜில் வந்து பத்மா சுப்பிரமணியம் பார்த்தா இப்போ நிறைய வந்திருக்கா. பத்மா சுப்பிரமணியமாக வந்தவர் திருமதி வசந்தி நடராஜன். பாட்டு கேக்குதா குக்கு குக்கு கூ. இப்படி ஒரு பாடல் மூலமா நமக்கு அறிமுகமானவர் தான் சின்ன குயில் சித்ரா. Playback singer and a Carnatic musician also. In a career spanning over 40 years, she has recorded more than 25,000 songs in various Indian languages and also in foreign languages like Malay, Latin, Arabic, Sinhalese, English and French. She has sung with many music directors and singers like K.J. Yesudas and S.P. Balasubramaniam. The prestigious Royal Albert Hall, London, cited her as the golden voice of India and melody queen by Radio Mirchi. People of India fondly call her as the Nightingale of India. திருமதி ஷியாமளா ராமராஜ் அவர்கள். Thank you. Next we have Mithali Raj, Mithali Dorai Raj.
She's an Indian former cricketer and was captain of Indian women's national cricket team from 2004 to, and ESPN ranked her as one of the greatest female cricketers of all times. We have Kanti Banu Venkatachalam as Mitali Raj. Hey, Mama. Tessie Thomas, the Missile Woman. She is known as the Missile Woman. Tessie Thomas is an Indian scientist and Director General of Aeronautical Systems and the former Project Director for Agni-4 missile in Defence Research and Development Organization, the DRDO. She is the first ever woman scientist to head a missile project in India. Wondering what I should ask you on this platform. So let me start with the question that I should have asked you last week. What is it like to be called the Missile Woman of India? I think I had 36 years working for this missile program, and someone like with appreciation has named. I don't know where it got changed, and since maybe the work, the type of work which has been carried out for the missile field. I was working for the Agni class, the long range guidance team, first of its kind in the world we can say, which is very adaptive for all long range systems. So that is where the missile women would have come. That's the way I take it. Wonderful. Thank you. We have Banu from Villa 39 as the Missile Woman, Tessie Thomas. Seema Rao. Seema Rao is popularly known as the Wonder Woman of India amongst the Indian media. She is India's first female Special Forces trainer, having trained Special Forces of India for over 2 decades without compensation. She is an expert in close quarter battle, the art of fighting in tight proximity, and is involved in training various Indian forces. She works in partnership with Major Deepak Rao, her husband, the commando, Seema Rao. My subject is close quarter battle. And close quarter battle basically deals with what happens between the commando or the soldier and the enemy when the distance is about 30 yards or extendable to 100 yards. So close quarter battle is very different from long distance warfare. Close quarter battle, my subject would include armed and unarmed combat. So armed combat would be when weapon to hand or hand to weapon. Okay. So weapon to hand is when I have a weapon and you are empty-handed. It could be also hand to weapon. So hand to weapon, weapon to hand, weapon to weapon, where both have a weapon. And there's unarmed combat where nobody has a weapon, but they're fighting, just purely with their unarmed combat skills. Besides that, you also have shooting,
as a part of close quarter battle, and then you have CQB simulation exercises, and you have team-on-team tactics. So team-on-team tactics is where one team goes and actually faces another team. So there are a lot of protocols involved with that, how to move, etc., etc. And finally, it's about close quarter battle simulation exercises. So where you simulate a certain situation and expect the team to perfect their skills. My journey in commando training was a very long journey, 25 years past. I devised a program called DARE. The response should be a slap, maybe a threat. Assault and rape requires an aggressive response. And when I say aggressive, I mean that you need to hit the vital targets in a man's body. You need to be using anything and everything around you which you can take and whack him, hit him on his head, hit him on his joints. So there has to be a very aggressive response for rape as well as for assault, and a minimum response for teasing as well as molesting. Mallika Ravi from E40 as Timarao, the commander. சரி, இப்போ ரெய்னி ஏரியாலாம் பார்த்தோம். அங்கேருந்து இப்போ குமாவ் ஹில்ஸ் பக்கம் போகலாமா? உத்தராகண்ட் ஸ்டேட்டோட ஒரு டான்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, என்ன வெரைட்டி ஆஃப் டான்ஸஸ் நம்மளுக்கு இன்னைக்கு. I
அத்தனை ப்ரோக்ராம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரையும் பற்றி ஒரு ஓவரால் கிரெடிட்ஸ் இப்போ let us give them all a very big hand. ஒரு ஸ்மால் தேங்க்யூ நோட் சொல்லணும் இல்லையா? இந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் கண்டு கழிக்கிறதுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு முதல்ல தேங்க்யூ. அந்த சக்தி ஸ்வரூபிணி நம்ம எல்லாரையும் இப்படி பெண்களாக பிறக்க வைத்தாலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக நடக்க உறுதுணையாக இருந்த அத்தனை ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும், மதன், சந்தியா மேடம், யார் எல்லாரும் நீங்க அத்தனை லேடிஸ் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். And so meet you again in another lovely program like this. Bye everybody. Ma ready. Sir, ulla vanunga. Ide Islam super. Sir, nikki mood vandukondunga. One more. Okay. Amma irunga irunga madam. Wait பண்ணுங்க, சொல்லும்போது சொல்லலாம். ரெடியா? நீ ரெடியா? இருங்க வெயிட். நீங்க பண்ணல இல்லையா? ஓகேமா. நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. ஹாய். ஆன்ல தான் இருக்கு. ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே. இல்ல ஆடி சீக்கிரம். Hi, I'm Shankari Subramanian. About Women's Day, as always, நம்ம நானா support இருந்தாலும் கூட Vidya and Meera had done a wonderful job, as always. Totally different. Each and every item was totally different. That is amazing. And Mr. Madanoda's support and all the other stuff. I saw them doing the red carpet, everything. Plus Nagasandhya, as always. Thank you so much for giving this opportunity for all of us. Thank you. நான் Sita Lakshmi. இங்கே A205 இருக்கேன்.
நானா நானியில் நாங்கள் இருக்கிறது ரொம்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விமென்ஸ் டே ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுலேயும் அந்த இவங்களாம் செலக்ட் பண்ணது மீராவுக்கு ரொம்ப இது சொல்லணும். அவங்க எல்லாரும் அதே ஜாடை அதே மாதிரியே அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி ப்ரோக்ராமும் ரொம்ப வித்தியாசமாக இருந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இங்கே. தேங்க்யூ. ஹலோ, நான் காந்தாமணி. நான் மும்பையிலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு நானி இது வரணும்னு சொல்லி 2-3 வருஷம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். தனிமையில் நான் இருந்ததுக்கு இங்கே வந்தோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் B201 இருக்கிறேன். விமென்ஸ் டேக்கு வித்யா வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் கேட்டாங்க. நான் மீராவும் வித்யாவும் கேட்டாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஆடினேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஏஜில் இவ்வளோ தூரம் எல்லாருமே ஆடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விமென்ஸ் டேயில் வெரி ஹாப்பி. Hello. Santhi Natarajan speaking. It's a senior citizen home ne sollakudadu. Day by day we are getting younger and younger, more enthusiastic, more popular figures to pull us up and what to say. Everything is so good about the management, the services here. And every year we have different zones of entertainment. We wish we go for the younger. Okay, thank you. Hello, namaste. I am Meera. I am in A block in phase 4. பிளானிங்லாம் சொல்லணுன்னாக்கா வித்யாஜி உடைய ஊக்கம் தான் அது இன்ஸ்பிரேஷன். ஷீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஷீ இஸ் த கீ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ இங்கே அனன்யாஸ் நானி வந்த பிறகு தான் இதெல்லாம் கூட பண்ண முடியும், இப்படிலாம் கூட பண்ண முடியும்னு நானே டிஸ்கவர் பண்ணுறேன். இவ்வளோ ரொம்ப வருஷமாக உள்ளே இருந்துட்டு இப்போ இது பார்க்கும்போது அண்ட் ஐ ஃபீல் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வித் தே ஆர் கிவிங் அஸ். நானியோட டீம் அவங்க வந்து அனன்யாஸ் நானி தே ஆர் கிவிங் அஸ் திஸ் ஹால் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அதனால நம்மளுக்கும் எவ்ரி ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், பிளான் பண்ணணும் அப்படின்னு அந்த ஊக்கம்லாம் வருது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்கே வந்தோன்னே தான் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கலை ஆர்வத்தை நல்ல இன்னும் எனர்ஜி பண்ணி நாங்கள்லாம் வெளியில் வந்து அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி எல்லாம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் எனக்கு அவார்டு கொடுத்தது நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷங்க. அனன்யா நானி ரொம்ப தேங்க்ஸ். Namaste to all of you and my greetings to all ladies and my greetings to the Nanani management also. This is a wonderful setting for us. எங்களுக்கு வந்து ரெண்டு teachers, very good teachers we have. All at this age we are learning from Vidya and Meera. And வந்து very demanding teachers for us. And I've got more and more well-wishers and friends. I got இப்போ நாங்கள் 10 பேர், எனக்கு இன்னும் 9 பேர் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆயாச்சு. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் camaraderie they have created and I feel younger by the day. I don't know, despite my inability they were pushing me and எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தா and I was able to do my best. That's all. My best wishes to all the participants, all the residents and to the management also. Thank you. பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் யூடியூப்ல ஆகட்டும் சின்ன பசங்க ஆடுறாங்க, யங்ஸ்டர்ஸ் ஆடுறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோமில் இருந்துட்டு இந்த பாட்டுக்கு இவ்வளோ ஸ்பீடான ஸ்டெப்ஸ் எப்படி போட போகிறோன்னு எல்லாம் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் வித்யாவும் மீராவும் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்னால நாங்களும் வயசாக இருந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சின்ன பசங்க மாதிரி ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக ஒரு வைரலாக போகிற ஒரு பாட்டுக்கு ஆடினோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. தேங்க்யூ வித்யா அண்ட் மீரா. தேங்க்யூ நானி. Because it's really a paradise. You know, it's my paradise. My wife நானும் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். 1 year இங்கே இருக்கோம். Now we could have come earlier. இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். And technology is there. Management giving support. Our teachers are there. And we have a teamwork here. And everybody loves others. Helping tendency இருக்கு. Really happy. It's a memorable day today, Women's Day. Thank you. I'm Ganesh, C109.
நானானி ஃபேஸ் 4ல் இருக்கேன். ஐ கேம் ஹியர் லாஸ்ட் இயர் வந்து ரிட்டையர் ஆகி லாஸ்ட் இயர் இங்கே வந்தேன். பட் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது, ஒரு டான்ஸ் திறமை இருக்குதுன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. அண்ட் தேங்க்ஸ் டு யூனோ த ஃபோர்ஸ்ஃபுல் டீச்சர்ஸ் மீரா அண்ட் வித்யா. இது வந்து இந்த ஒரு அட்மாஸ்பியர் இது எல்லாத்தையும் வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து வி ஆர் ஆல் ரியலி பிளெஸ்ட். அண்ட் அதுக்கு வந்து ஐ திங்க் வி நீட் டு தேங்க் நானா நானி மேனேஜ்மெண்ட் ஆப்வியஸ்லி. அண்ட் நமக்குள்ளே இருக்கிற திறமையெல்லாம் வந்து வெளியில் கொண்டுறதுக்கு ஐ திங்க் இது ரிட்டையர் ஆனதுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற நேரங்களெல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸு அந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட்லேயே இருந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினச்சே பார்க்கல. பட் I think we made justice to whatever we have been taught. So thanks to everyone, thanks to the management also. Thanks. Hello all. I'm Vidya Venkatachalam. எவ்வளவுதான் நாங்கள் இன்ட்ரெஸ்டடாக இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ப்ரொவைட் பண்ணலைனாக்கா இட் வில் நாட் பி தேட் இன்ட்ரெஸ்டிங் டெஃபினெட்லி. ஸோ அதுக்கு நானியை வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அண்ட் எல்லா இதுக்கும் அவள் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறா. இஃப் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தானா வி ஜஸ்ட் வுட் ஹவ் பீன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்போம். இது வந்து அவள் வந்து நோ திஸ் திங் அட் ஆல். எங்களுக்கு வந்து பார் பண்ணுறதே இல்லை, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது எதுவுமே இல்லை, ஃப்ரீ. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீ மைண்டாக ஃப்ரீயாக நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கிறோம். எப்போ வேணால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஸ்டேஜில் எல்லா லைட்டும் போட்டு ஃபேனும் போட்டு நாங்கள் ஆல் திஸ் திங், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் ஆல். ஸோ தட் இஸ் ஒன் கிரேட் திங் தட் இஸ் மோட்டிவேட்டிங் அஸ் டு டூ எவ்ரி திங். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு நானா நானி. டெஃபினெட்லி தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், இந்த மாதிரி ஒரு கர்டன், இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே ஒரு ஆசை வரும். இதில் பண்ண மாட்டோமான்னு சொல்கிறோம். எங்களோட எல்லா ப்ரோக்ராமுக்கும் நிறைய இதுக்கு அவள் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்து எங்களுக்கு என்ஜாய் பண்ணுறா. மேடமும் வந்து நிறைய ப்ரோக்ராமுக்கு வந்து அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்பவே இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு வெரைட்டி ப்ரோக்ராம் கொடுத்த எல்லாரையும் முதல்ல நம்ம பாராட்டணும். அதனால ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் wonderful, wonderful, wonderful evening. Thanks to the management and the participants. Thanks to Nana. Happy Women's Day. Thanks to Nana. Ananya's Phase 4. Women's Day. Thanks to